மூத்த குடிமக்கள் நலன் மற்றும் பராமரிப்பு சட்டத்தின் கீழ் அளிக்கப்படும் விண்ணப்பங்களை 2 மாதங்களில் முடித்து வைக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப தமிழக தலைமைச் செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பாலையன் என்பவர் தனது மகன் பட்டாபிராமனிடம் இருந்து ஜீவனாம்சம் கேட்டு திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியருக்கு விண்ணப்பித்தார். விண்ணப்பத்தை பரிசீலித்த கோட்டாட்சியர் மாதம் 10,000 ரூபாயை ஜீவனாம்சமாக வழங்க உத்தரவிட்டார். ஆனால் தனக்கு ஜீவனாம்சம் கிடைக்காததால் திருவாரூர் மாவட்ட ஆட்சியருக்கு மேல்முறையீடு செய்தும் அதன் மீது எந்த முடிவும் எடுக்கப்படாததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாலையன் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி SM சுப்பிரமணியம் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மூத்த குடிமக்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிப்பதற்காகவே மூத்த குடிமக்கள் நலன் மற்றும் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்டதாக குறிப்பிட்ட நீதிபதி, இந்த சட்டப்பிரிவின் கீழ் அளிக்கப்படும் விண்ணப்பங்களை முடிவுக்கு கொண்டு வருவதில் தாமதம் ஏற்படுத்துவது அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்ய தவறுவதற்கு சமம் என கண்டித்தார். எனவே மனுதாரரின் மேல்முறையீட்டு மனு மீது 8 வாரங்களில் முடிவெடுக்க திருவாரூர் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டார்.